2026ஆம் ஆண்டு கர்நாடகாவில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்டவர்களில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு HIV தொற்று கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு நியூஸ் 29/7/2026 நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. 6 வழியில் ஸ்ப்ரெட் ஆகுது. முதல் வழி பார்த்திங்கன்னா கல்லூரி விடுதிகளுக்குள் ஏற்பட்ட தொற்று பரவல்கள் அப்படின்னா கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரே ரூமில் அவங்க பெட்ஷீட், டூத் பேஸ்ட் இதெல்லாமே யூஸ் பண்ணுறதுனால கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பல தொற்று குழுக்கள் மாணவர் விடுதிகளுடன் தொடர்புடையதாக கண்டறியப்பட்டுள்ளன. பகிர்ந்து பயன்படுத்தப்படும் தங்கும் இடங்கள் மற்றும் போதிய விழிப்புணர்வு இல்லாமை காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்கி வாழும் 18 முதல் 25 வயதுடைய இளைஞர்களிடையே அந்த பகுதிகளிலே தொற்று வேகமாக பரவுகிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆண்களுக்கிடையேயான பாலியல் தொடர்பு, மேன் டு மேன் செக்ஸ் பண்ணுறது. மருத்துவர்களின் கூற்றுப்படி இளம் ஆண்களிடையே புதிதாக கண்டறியப்படும் HIV தொற்றுகளில் குறிப்பிடத்தக்க மற்றும் அதிகரித்து வரும் ஒரு பகுதி ஆண்களுக்கிடையேயான பாலியல் தொடர்பு காரணமாக உள்ளது. MSM-ஐ இலக்காக கொண்ட தலையீட்டு திட்டங்களில் டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் கண்டறியப்பட்ட HIV தொற்று எண்ணிக்கை அண்மை ஆண்டுகளில் 2 மடங்காக மேல் அதிகரித்துள்ளது. மூணாவது பார்த்திங்கன்னா நிறைய டேட்டிங் ஆப்ஸ், ஃப்ரீ டேட்டிங் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. டேட்டிங் செயலிகள் மற்றும் அடையாளம் தெரியாத இணைய வழி சந்திப்புகள். டேட்டிங் செயலிகள் மூலம் குறுகிய காலத்தில் பலருடன் சாதாரண பாலியல் உறவுகளை ஏற்படுத்துவது எளிதாகியுள்ளது. பல பயனர் கணக்குகள் தற்காலிகமானவைகளாகவே அல்லது அடையாளம் தெரியாதவைகளாகவே இருப்பதால் தொடர்பு கண்டறிதல் ட்ரேசிங் மிகவும் கடினமாகிறது. ஸோ அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. நாலாவது சீரற்ற ஆணுறை, காண்டம் பயன்பாடு மற்றும் குறைந்த ஆபத்து உணர்வு. பல இளைஞர்கள் தங்களுக்கு HIV தொற்று ஏற்படும் அபாயத்தை குறைவாகவே மதிப்பிடுகின்றனர். மேலும் HIV பரவும் வாய்ப்பை அதிகரிக்கும் பிற பால்வினை நோய்கள் STIs பற்றிய விழிப்புணர்வும் இன்னும் குறைவாகவே உள்ளது. ஆபத்து குறித்த உணர்வு குறைவாக இருப்பது இந்த வயதினரிடையே பொதுவாக காணப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கலப்பு பாலியல் தொடர்பு. சில தொற்று பரவல் சங்கிலிகளில் முதலில் பெண் பாலியல் தொழிலாளர்களுடன் பாலியல் உறவு கொண்ட ஆண்கள் பின்னர் ஆண் துணைகளுடன் பாலியல் உறவு கொண்டதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் வெவ்வேறு குழுக்களுக்கு இடையே தொற்று பரவி இளம் வயதினரிடையே வைரஸ் மேலும் பரவுவதற்கு வாய்ப்பாகிறது. 6 சமூக அவப்பெயர். அதாவது HIV டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வாண்டடாக வரமாட்டாங்க. அப்படி HIV டெஸ்ட் பண்ணுறதா வராங்கன்னா இந்த சொசைட்டி அவங்கள தப்பாக ஃபீல் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் டெஸ்ட் பண்ணுறதுக்கே மடிக்கிறாங்க. அதை தான் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. சமூக அவப்பெயர் குறித்த அச்சம் காரணமாக பலர் தன்னார்வமாக HIV பரிசோதனை செய்ய முன்வருவதில்லை. கர்நாடகாவில் மட்டும் 54,000க்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு HIV தொற்று உள்ளதா என்பது இன்னும் தெரியாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. தொற்று இருப்பது தெரியாமல் இருக்கும் நபர்கள் அதிக இடமாற்றம் கொண்ட நகர்ப்புற இளைஞர் வட்டாரங்களில் அறியாமலேயே வைரஸை பரப்பிக் கொண்டிருக்கின்றனர்.